Fill in the blanks. The ones digit in the cube of 73 is. So 73 க்கு cubeல என்ன வரும்னு கேக்குறாங்க. 3 3s are 9. So இதுக்கப்புறம் நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணாலும் ஒன்ஸ் பிளேஸ்ல 9 தான் இருக்கும். ஸோ அது இன்டூ 73 பண்ணுங்க. 9 3s are 27. ஸோ 7 தான் ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? The maximum number of digits in the cube of 2-digit number is. So 2-digit numbers 99 வச்சுக்கோங்க. இருக்கிறதுலயே பெரிய லார்ஜஸ்ட் 2-digit number. அதை ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 4 டிஜிட்ல ஆன்சர் கிடைக்கும். கியூப் பண்ணா 6 டிஜிட்ல ஆன்சர் கிடைக்கும். So 6 digit தான் ஆன்சர். The smallest number to be added to 3333 to make it a perfect cube is. 3333 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணா வந்து அது ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் ஆகும்னு கேக்குறாங்க. ஸோ 3333 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் கிடையாது. ஸோ அதோட ஒன்னொன்னா நீங்க ஆட் பண்ணி பார்க்கணும். அப்படி ஆட் பண்ணி பார்க்கும்போது 42 ஆட் பண்ணா நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் வருது. ஸோ 42 ஆட் பண்ணா என்ன வருது? 5 7 3 3 7 5ன்னு வருது. இது இப்போ பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி பாருங்க. 5 டேபிள்ஸ்ல 30 வந்து 6 டைம்ஸ், 35 வந்து 7 times, 25 வந்து 5 times. 5 tablesல 1 times, 15 வந்து 3 times, 25 வந்து 5 times. திரும்ப 5 tablesல 2 times, 7 times. 3 tablesல 9 times, 3 tablesல 3 times, 3 tablesல 1 time. So 15 ஓட 5 into 3 இது மூணும் ஒரு செட்டு, இது மூணும் ஒரு செட்டு. 5 into 3 equals to 15. So 15 கியூப் பண்ணா நமக்கு 3375 கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 42. The cube root of 540 into 50 is. So இத cube root எடுத்தா என்ன கிடைக்கும்னு கேக்குறாங்க. அதாவது cube root of 540 into cube root of 50. So நம்ம தனித்தனியா பண்ணி பார்ப்போம். prime factorization 540 க்கு பண்ணுவோம். 2 tablesல 2 times, 7 times, 0, 1 times, 3 times, 5 times, 5 tablesல 27 times, 3 tablesல 9 times, 3 tablesல 3 times, 3 tablesல 1 times. ஓகேவா? 3 மட்டும் ஒரு செட்டு கிடைச்சிருச்சு. 5க்கும் 2க்கும் செட் இல்ல. 50 இப்போ பண்ணி பார்ப்போம். அப்ப நமக்கு தெரிஞ்சிடும். 2 tablesல 25 times, 5 tablesல 5 times, 5 tablesல 1 time. So இங்க ஒரு 5 இருக்கு, இங்க 2 5 இருக்கு. So இதுவும் ஒரு செட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்க 2 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. So இதுவும் ஒரு செட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. So இந்த 3 2ல இருந்து ஒரு 2 எடுத்துக்கலாம். இந்த 3 3ல இருந்து ஒரு 3 எடுத்துக்கலாம். இந்த 3 5ல இருந்து ஒரு 5 எடுத்துக்கலாம். 2 3s are 6, 6 5s are 30. So 30 தான் ஆன்சர். ஆன்சர் என்ன? 30. Cube root of 0.00004913 is. So இத நம்ம எப்படி எழுதலாம்? முதல்ல 0.00004913 equals to 4913 divided by எத்தனை டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. So ஓகேவா? இதுக்கு இப்ப கியூப் ரூட் எடுக்கணும் ரெண்டுத்துக்கும். 4913க்கு முதல்ல பார்ப்போம். 3 டேபிள்ஸ்ல ஆகுதா பார்ப்போம். 1 times, 18 வந்து 6 times, balance 11 இருக்கும். 9 வந்து 2 times, 23. So இது 3 டேபிள்ஸ்ல வராது. 7 டேபிள்ஸ்ல பார்க்கலாம். 7 டேபிள்ஸ்ல 49 வரும், 13 வராது. வேற என்ன டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகுது? 17 டேபிள்ஸ்ல பார்க்கலாம்.
So 17 17s are 7 7s are 49, 7 1s are 7 plus 1 11, 17 1s are 17, 289 into 17 பண்ணி பாருங்க 63, 6 balance, 8 7s are 56 plus 6 62, 14 plus 6 20, 3 11 1, so 4913 வந்துச்சு. ஸோ இதை வந்து 17 டேபிள்ஸில் பண்ணால் 289 வரும். 289 திரும்ப 17 டேபிள்ஸில் பண்ணால் 17 வரும். 17 டேபிள்ஸில் 17 வந்து 1 டைம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ 3 17 இருக்கு. ஸோ இதோட ஆன்சர் வந்து இதுக்கு வந்து கியூப் ரூட் எடுத்தா 17 வரும். இதுக்கு வந்து கியூப் ரூட் எடுத்தா 9 zeros இருக்கு. அதில் 3 3 கேன்சல் பண்ணிடலாம். 3 3 பிரிச்சுக்கோங்க. அப்போ 3 0 வரும். டிவைடட் பை 1000. ஸோ 17 by 1000 என்ன பண்ணுவீங்க? 3 டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைப்பீங்க. ஸோ 7 ஒரு டிஜிட், 1 ஒரு டிஜிட், அதுக்கு முன்னாடி 0 ஒரு டிஜிட், 0.0. ஸோ 0.07 தான் ஆன்சர். 017. ஸோ இதுதான் ஆன்சர். The cube of 24 ends with digit 4. So 24 cube வந்து பண்ணா என்ன வரும்? 4 4s are 16. So 6 into 24 பண்ணா 6 4s are 24. So 4 தான் வருது ones placeல. So true. அடுத்தது subtracting 10 cube from 1729 gives 9 cube. So 10 cube na enna? 10 into 10 into 10. So 10 10s are 100 into 10 பண்ணும்போது 1000 கிடைக்குது. ஓகேவா? ஸோ 1729 இருந்து 1000 சப்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு 729 கிடைக்கும். இதை வந்து இது எடுங்க, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க. 3 டேபிள்ஸில் 2 times 4 times 3 times 81 times 27 times 9 times 3 times 3 times 1 time. So இந்த 3 ஒரு செட்டு, இந்த 3 ஒரு செட்டு. So 3 into 3 equals to 9. So 9 cube. கரெக்டா? கரெக்ட். True. ஓகேவா? அடுத்தது the cube of 0.0012 is 0.00001728 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு கியூப் கண்டுபிடிங்க. இது எப்படி போட்டுக்கலாம்? 12 divided by 10,000 போட்டுக்கலாம். ஏன்னா 4 digits முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்கு. ஸோ 4 zeros. ஓகேவா? இப்போ 12 கியூப் முதல்ல கண்டுபிடிக்கலாம். 12 12s are 144. 144 12s are 8 8 2 4 4 1 8 12 1 1728 வருது. ஓகேவா? அப்போ இதை வந்து கியூப் பண்ண என்ன வரும்? 10,000 இன்டூ அதை வந்து இன்டூ 10,000 பண்ணா எத்தனை ஜீரோஸ் மொத்தம் கிடைக்கும்? இதுல 4 zeros, இதுல 4 zeros. ஓகேவா? இன்டூ திரும்பவும் 10,000 பண்ணா இதுல 4 இதுல 4 இதுல 4 மொத்தம் 12 zeros வரும். ஓகேவா? அப்போ 1728 இந்த நம்பருக்கு 12 digits முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். 8 ஒரு டிஜிட், 2 ஒரு டிஜிட், 7 ஒன்னு, 4 5 6 7 8 9 10 11 12 இதுக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட், இதுக்கு முன்னாடி 0. ஓகேவா? ஸோ இதுவும் சேமா இருக்கா பாருங்க. எத்தனை ஜீரோஸ் இருக்கு இதுல? 1 2 3 4 5 6 7 8. இதுல 1 2 3 4 5 தான் இருக்கு. ஸோ ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்தது 79570 is not a perfect cube. ஸோ இதுக்கு வந்து பர்ஃபெக்ட் கியூப் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த நம்பர் வந்து. ஸோ நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல பண்ணி பார்ப்போம். 2 டேபிள்ஸ்ல 3 times 18 வந்து 9 times
14 வந்து 7 times, 16 வந்து 8 times, 5 times. 5 tablesல 35 7 times, 45 9 times, 25 5 times, 35 7 times. So இது ஃபர்தரா பண்ண முடியாது, இதுவும் ஆகல, இதுக்கு மேல இது ஃபர்தரா இதுவும் ஆகல. அதனால 3 3 வரல, 3 3 பண்ண 3 2 3 5 இந்த மாதிரி இருந்தா தான் நம்மளால கியூப் எடுக்க முடியும். ஸோ இது வந்து பெர்ஃபெக்ட் கியூப் இல்ல. ட்ரூ. The cube root of 250047 is 63 சொல்லியிருக்காங்க. ஸோ 63 3 டைம்ஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். நமக்கு இந்த ஆன்சர் வந்துடுச்சுன்னா ஆன்சர் கரெக்ட். 3 3s are 9, 6 3s are 18, 6 3s are 18, balance 1, 6 6 are 36 37, 9 16 1 9 3. ஸோ 3969 வருது. இன்டூ 63 பண்ணுங்க. 9 3s are 27, 2 balance, 6 3s are 18 plus 2 20, 2 balance, 9 3s are 27 plus 2 9, 29, balance 2 இருக்கு. 3 3s are 9 plus 2 11, 6 9s are 54, 5 balance, 6 6 are 36 plus 5 வந்து 41, 9 6 are 54, 58, 5 balance, 6 3s are 18 plus 5 23. So 7 4 0 0. So 250047 வந்துடுச்சு. ஸோ அவங்க சொன்னது கரெக்ட். ட்ரூ.